வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பழமொழி சொல்வார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்ற புதன்கிழமை அன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டார். புறப்படும் வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் சென்று கலைஞருக்கு மலர் மாலை சூடி வாழ்த்துக்களை பெற்று மாவட்ட செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களோடும் அமைச்சர் கடமை வீரர் க ராமச்சந்திரன், துணை மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் மற்றும் பொறுப்பாளர்களோடு கலைஞர் அறிவாலயத்தில் கலைஞரை வணங்கி கலைஞரிடம் ஆசி பெற்று நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் என்று நீலகிரி மாவட்ட மக்களால் அழைக்கப்படுகின்ற என்றும் வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற ராசா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்றார். ஊர்வலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் படை தலைவர்கள், ஒன்றிய நகர கிளை கழக செயலாளர்கள், மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி என்று அனைவரும் ஒன்று திரண்டு இவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக உடன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் எம்பி, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள், தேர்தல் பணிக்குழு செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான கடமை வீரர் க ராமச்சந்திரன் அவர்கள், திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் க செல்வராஜ், கோவை மாவட்ட கழக செயலாளர் ரவி, ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம், உதகை சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கணேஷ் அவர்கள், தலைவர் ஆதிமாத், நீலகிரி தொகுதி பொதுப்பாளர் கருணாநிதி, தொகுதி பார்வையாளர் பல்லவி ராஜா, பாண்டிய செல்வன் உள்பட தோழமை கட்சி நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் செயலாளருமாக இருக்கின்ற மாவட்ட கழக மாவட்டத்தினுடைய தேர்தல் பணிக்குழுவுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற திருமதி அருணாவிடம் இவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். தாக்கல் செய்து வருகை தந்த ராசா அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து தொண்டர்கள் படை சூழ வாழ்த்தி வரவேற்றார்கள். இதில் மகளிர் அணியைச் சேர்ந்த கூடலூர் நகராட்சியினுடைய தலைவி, பாசமிது சகோதரி என்று பண்போடு அழைக்கப்படுகின்ற பரிமலா அவர்கள், நெல்லியாலம் நகராட்சியினுடைய தலைவி சிவகாமி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணியினுடைய மாவட்ட தலைவியாக இருக்கின்ற கோமதி சிவானந்த ராஜா மற்றும் அனைத்து மகளிர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். இதை போல வேட்புமனு தாக்கல் செய்த வெற்றி வீரராக பவனி வருகின்ற ராசா அவர்களுக்கு பந்தலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சார்பாக ஒன்றிய மாலைகள் அறிவிக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது என்றும், இதை போல கூடலூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அறிவுமணி யாக்கத்தலி அவர்களும், ஒன்றிய பொருளாளர் மூர்த்தி அவர்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் உதகை நகரமன்றத்தினுடைய துணை தலைவருமான ரவிக்குமார் அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இந்த தகவலை படத்தோடு நமது நகர்வள பகுதிக்கு வழங்கி இருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.